போயிட்டுருக்கோம். வீட்லேயே லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்பிட்டு இருக்கோம். நானும் பாப்பா ஹஸ்பண்ட் மட்டும். பாப்பாவுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து பர்த்டே வருது ஃபர்ஸ்ட் வீக்கில். ஸோ பாப்பாவுக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு தேவையான வேறு ஏதாவது ட்ரெஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட போத்தீஸில் வந்து வவுச்சர் இருக்குது லாஸ்ட் டைம் வாங்கினதுக்கு. ஸோ அதையுமே ரெடியும் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க இப்போ ஷாப்பிங் போயிடலாம். ஃபைனலாக போத்தீஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். எப்போவுமே வந்து 20 மினிட்ஸில் வருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. செம்ம டிராஃபிக். போத்தீஸ் ஃபுல்லாக கார் பார்க்கிங். எப்பவும் ஷாப்பிங் வரதுன்னா மார்னிங்கே கிளம்பி வந்துடுவோம். ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் க்ரௌடு இல்லாமலும் இருக்கும். நம்மளும் வந்து டைமுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் செகண்ட் ஹாஃப் தான் வந்துட்டு ஷாப்பிங்கே வந்திருக்கோம். போனதும் ஃபஸ்ட்டு பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு கிட்ஸ் செக்ஷன் தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் லைனாக நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ அப்போ தான் நம்ம ட்ரையல் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஐடியா இருக்கும் எந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும் பாப்பாக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் அது அவகிட்ட இல்லாத கலர்ஸாக பார்த்துட்டு டிசைன்ஸ் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஃப்ராக்லாம் நல்லா இருக்குது. பட் இது வந்து ஒரு நெட்டட் மெட்டீரியல் இருக்கிறதால சீக்கிரமாக நமக்கு கிழிஞ்சிரும். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் நாங்கள் பாப்பாக்கு எடுக்க மாட்டோம். ஸோ அந்த மெட்டீரியல் இல்லாமல் வேறு எந்த மாதிரி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கிளாத் வைஸ் பார்த்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். நிறைய ஃப்ராக்ஸ் கலெக்ஷன் இருந்துச்சு. பட் எல்லாமே வந்து பாப்பாவோட சைஸை விட ஒரு சைஸ் 2 சைஸ் சின்னதாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ 8 இயர்ஸ் அபோவ்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒன்று இவங்களோட சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய ட்ரெஸ் வச்சுருக்காங்க. அப்படி இல்லைன்னா அதை விட பெரிய குழந்தைங்களுக்கு தான் நிறைய ட்ரெஸ் இருக்குது. ஸோ பாப்பாவுக்கு எப்போவுமே வந்து லிமிட்டடாக தான் இருக்குது இந்த ஏஜ் குரூப்பில். ஸோ அந்த லிமிட்டடான கலெக்ஷன்ஸ்குள்ளேருந்து நம்ம சூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேன்சியா இருக்க ஃப்ராக்ஸ் எல்லாம் நாங்கள் செக் பண்ணிட்டு தேவையானதை எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் காட்டன் ஃப்ராக்ஸ்லேருந்து சில தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். எல்லா ட்ரெஸ்ஸுமே நாங்கள் கண்டிப்பாக ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு தான் பாப்பாக்கு எடுப்போம். ஸோ ட்ரையல் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரையல் ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வந்து பாய்ஸ்க்கு கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ தம்பிக்கு எது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த பாய்ஸோட பிளேசஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தம்பி இன்னைக்கு கூட்டிட்டு வராதால இந்த ட்ரெஸ் எதுவுமே நாங்கள் அவனுக்கு ட்ரையல் பண்ணி பார்க்க முடியாது. ஜஸ்ட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்து வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாப்பா போட்டு பார்க்குற இந்த ஃப்ராக் தான் நாங்கள் முதல்ல செலக்ட் பண்ணது. அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்திருந்தா. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் ஃப்ராக். இதோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் டைப் கலர் வந்து கொஞ்சம் லைட் கலரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த கிரீன் கலர், இதுவும் கொஞ்சம் லைட்டான கலர். ட்ரெஸ் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ஷைனிங்கா இருந்துச்சு. 2 சைடுமே வந்து போ வச்சிருந்தாங்க, மேலையும் ஹிப் சைடுமே. நெக்ஸ்ட் வந்து இது லைட் பர்பிள் கலர். ஹேண்ட் அதே மாதிரி ஃப்ளவர் ஷேப்ல இருந்துச்சு. இதுவுமே கொஞ்சம் லைட் கலரா தான் இருந்தது. ஃபேன்சி ஃப்ராக்லாம் ட்ரையல் பண்ணதுக்கு அப்புறமா காட்டன் ஃப்ராக்ஸ்லாம் ட்ரையல் பண்ணியிருந்தோம் ஒன்னொன்னா. பாப்பாக்கு இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம், ரொம்ப சிம்பிளா இருக்கு, எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒண்ணு, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒண்ணுன்னு சொல்லிட்டு நாங்க சூஸ் பண்ணி வச்சிருந்தோம். பாப்பாக்கும் எங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ் செலக்ட் பண்ணிட்டு பில்லிங் செக்ஷனுக்கு அனுப்பிட்டோம். அதுக்கப்புறம் தம்பிக்கு பாப்பாக்கு 2 பேருக்குமே வந்து இன்னர்ஸ் கொஞ்சம் செலக்ட் பண்ணி அதையும் வாங்கிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் இவ்வளவு தூரம் போத்தீஸ் வந்துட்டு லேடி செக்ஷன் போலன்னா ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடும் எனக்கு. சோ அதனால அதையும் நம்ம செக் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு லேடி செக்ஷன் தான் போயிட்டு இருக்கோம். போனது ஃபர்ஸ்ட் குர்த்தி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துடலாம்னு சொல்லிட்டு இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் காட்டன் சுடிதார் தான் எடுத்து பாத்துட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் அடிக்கடிக்கு இந்த விஷயம் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. நான் எந்த ட்ரெஸ் கடைக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆனதும் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிடுவேன். அதுக்கப்புறமா அந்த கடையில இருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்து பார்த்துட்டு கடைசியில நான் வந்து ஃபர்ஸ்ட் எந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருந்தேன் பாருங்க, அதை தான் நான் எடுத்து பில் பண்ணிட்டு வருவேன்னு சொன்னாரு. நானும் அவர் சும்மா தான் சொல்றாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2-3 வாட்டி நான் ஷாப்பிங்ல அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவர் சொல்றது கரெக்ட் தான். போனதும் என் கண்ணில் ஒரு ட்ரெஸ் பட்டுரும், அதை எடுத்து நான் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் மற்ற எல்லா ட்ரெஸ்ஸுமே பார்த்துட்டு ஃபைனலாக இதுதான் ஓகேவா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்துடுறேன். என்ன மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் 90% இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா ஹெட் ஹார்ட் கொடுங்க. ஒரு வாட்டியும் ட்ரெஸ் எடுக்கும் போது எடுக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸே தான் எடுத்துட்டு வரலான்னு தான் நினைப்பேன். பட் அதுல இருக்க எல்லா கலெக்ஷன்ஸையும் பார்த்தா தான் எனக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்.
இன்னைக்கு நான் சூஸ் பண்ணி ட்ரையல் பண்ற எல்லா ட்ரெஸ்ஸுமே பாத்தீங்கன்னா காட்டன் ட்ரெஸ்ன்றதால என்னோட சைஸை விட ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தான் நான் சூஸ் பண்ணி எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் காட்டன் ட்ரெஸ்ல நம்ம தண்ணியில போடும்போது அந்த ஷ்ரிங்க் ஆயிடும். ஸோ என்னோட சைஸ் வந்து எம்ன்றதால எப்பவுமே வந்து எல் சைஸ்ல இருக்க காட்டன் சுடிதாஸ் தான் நான் எடுப்பேன். இதுவே நார்மல் மெட்டீரியலா இருந்ததுன்னா நம்ம வந்து எம் சைஸே சூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட ஓன் சைஸ். ஸோ நெக்ஸ்ட் சுடிதார் செக்ஷன் முடிஞ்சதும் சில்க் சாரி செக்ஷன் தான் போயிருந்தேன். ஸோ இந்த மந்த் உகாதி ரம்ஜான்காக எந்த மாதிரி நியூ கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க போத்தீஸ்லன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் சாரி செக்ஷனுக்கு வந்திருக்கேன். நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஆஃபர்ஸ்ல இருக்க சாரீஸ் எல்லாமே வந்து ஒன்னொன்னா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இப்ப நான் பார்த்துட்டு இருக்க இந்த ரஸ்ட் ஆரஞ்ச் வித் காஃபி பிரவுன் கலர் பார்டர்ல இருக்க இந்த சாரி தான் வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இந்த சாரியோட பிரைஸ் 23,000 பியூர் பட்டு சாரி. சோ இதோட கலர் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ரஸ்ட் ஆரஞ்ச் பிளஸ் காஃபி பிரவுன்ல பார்டர் கொடுத்திருந்தாங்க. சோ அந்த செக்ஷன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இருக்க சாரி தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சாரீஸ் எல்லாம் வந்து ஆஃபர் சாரீஸ் 4,000 சாரி வந்து டிஸ்கவுண்ட்ல வந்து 2,000க்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப நான் போட்டிருக்க இந்த பர்பிள் கலர்ல வந்து கோல்டன் கலர் பார்டர் இருக்க சாரி வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த லைட்டிங்க்கு நல்லா ஷைனிங்கா இருந்துச்சு. சோ அது எப்படி எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்ச் வித் ப்ளூ கலர் சாரி வந்து 2,200 rupees. இந்த பர்பிள் கலர் சாரியுமே பாத்தீங்கன்னா 2,200 rupees தான் ஆஃபர்ல. ஸோ அப்புறம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து சாஃப்ட் சில்க் சாரீஸ். இது வந்து கிரீன் கலர்ல வந்து லைட் ப்ளூ கலர்ல வந்து பார்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த சாரியோட பிரைஸ் வந்து 3,055 rupees. ஸோ கொஞ்சம் சாஃப்ட் சில்க்ல இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2-3 கலர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சாரி இருந்தா வாங்கிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் பாத்துட்டு இருந்தேன். இப்ப நான் பாத்துட்டு இருக்க இந்த சாரி வந்து கேமரால வந்து உங்களுக்கு ப்ளூ கலர்ல தெரியுது, பட் நேர்ல பார்க்கும்போது கிரீன் கலர்ல இருந்துச்சு. இதோட பிரைஸ் வந்து 2,895. பார்டர்ல பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து டிசைன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அப்புறம் இந்த சாரி வந்துட்டு பர்பிள் கலர் சாரி ஃபுல்லாமே பார்டரும் முந்தானியும் வந்து எல்லோ கலர்ல கொடுத்திருந்தாங்க. இதுவுமே வந்து 3,000 ரேஞ்ச் தான், நல்லா இருந்துச்சு. இப்போ நான் பார்த்துட்டு இருக்க சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் இப்ப பாத்துட்டு இருக்க சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஆர்பி பிரைஸ்ல இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டில இருந்துச்சு. யூஸ்வலா சாரீஸ் கொஞ்சம் லைட் கலர்ல வரும், பார்டர் வந்து டார்க் கலர்ல இல்ல கோல்டன் கலர்ல கொடுத்திருப்பாங்க. இப்ப நான் பாத்துட்டு இருக்க சாரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லா டார்க் கலர்ல இருக்கும், பார்டர் வந்து லைட் கிரீம் கலர்ல கொடுத்திருக்காங்க. லைட் பிஸ்தா கிரீன், லைட் கிரீம், லைட் பிங்க் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு காம்பினேஷன் எல்லாமே. நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் சாரியும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்கிட்ட இல்லாத காம்பினேஷன் இது, ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த எல்லோ சாரி கூட பாத்தீங்கன்னா 3,995 rupees. எல்லோ வித் ரெட்ல ரொம்பவே பிரைட்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த கிரீன் கலர் சாரில பிங்க் பார்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பட் என்கிட்ட கிரீன் கலர் சாரீஸ் நிறைய இருந்துச்சு, இருந்தாலும் நான் எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். இது வந்து 4,375 rupees இந்த சாரியோட பிரைஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்கிறதால தான் ரொம்ப அழகா இருக்குது பாக்குறதுக்கே. நெக்ஸ்ட் அந்த செக்ஷன்ல இருக்க எல்லா சாரீஸுமே வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து 3,395 rupees, ரெட் வித் ப்ளூ கலர். நெக்ஸ்ட் இந்த நேவி ப்ளூ வித் ரெட், இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 3,545 rupees. நெக்ஸ்ட் நான் வச்சு பார்த்திருக்கேன் இந்த சாரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
டார்க் பர்பிள்ல சாரி, முந்தானி வந்து பிஸ்தா கிரீன்ல கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நேரம் ஷாப்பிங் பண்ணதால எங்க எல்லாருக்குமே கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. சரி நம்ம இதோட வந்துட்டு ஸ்நாக்ஸ் பிரேக் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டோம். பாப்பா வந்து இங்க வேஃபிள் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ எனக்கு வேஃபிள் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா. சோ அவளுக்காக வந்துட்டு ஒரு டார்க் சாக்லேட் வேஃபிள் வந்து ஆர்டர் பண்ணிருந்தோம். அவங்க சூப்பரா வந்து சாக்லேட் கோட்டிங் எல்லாம் போட்டு கொடுத்திருந்தாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்கா இருந்துச்சு. பாப்பா ரொம்ப ஹாப்பியா அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நானுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சோ இதோட எங்களோட போத்தீஸ் ட்ரெஸ் ஷாப்பிங் ஓவர் ஆகுது. வீட்டுல போய் நான் என்னென்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். கண்டினியூஸா இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் நான் என்ன ட்ரெஸ் என்ன பிரைஸ்ல வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஹாய், நேத்து நாங்க போத்தீஸ்க்கு வந்து பாப்பாவோட பர்த்டேக்காக ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். சோ நாங்க என்ன ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிங்க் கலர் ஃப்ராக் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம் பாப்பாவோட பர்த்டேக்காக. ஆல்ரெடி நாங்கள் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து ட்ரையல் பண்ணி பார்த்தோம் பாப்பாக்கு. இந்த ட்ரெஸ் தான் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து அவளோட ஃபேவரட் பிங்க் கலர்ல இருந்ததால இந்த ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு பாப்பா ரொம்பவே கேட்டான்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம். ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இங்க வந்து மேல வந்து சூப்பரா ஒரு பெரிய சைஸ்ல போ கொடுத்துருக்காங்க. ஹிப்ல வந்து ஒயிட்ல வந்து ஸ்டோன் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ராக் ஃபுல்லாவே நல்லா ஷைனிங் மெட்டீரியல்ல வந்து ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு, நல்லா கிராண்டா இருக்கு போடும்போது. பேக் சைடு வந்து அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கலாம். நாட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங் மெட்டீரியல் இருக்கும். ஒரு லைன் ஆஃப் டார்க் பிங்க், அதுக்கப்புறம் லைட் பிங்க் அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு பாப்பாக்கு. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் போத்தீஸ்ல தான் எடுத்திருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து 1175 rupees. இந்த ட்ரெஸ் பாப்பா போடும் போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்றேன். இப்போ நான் காமிச்ச ட்ரெஸ் வந்து பாப்பா சூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து பாப்பாக்கு இன்னொரு காட்டன் ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். அது என்னன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ இந்த கலர் ட்ரெஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் பாப்பாக்கு. இதில் வந்து மல்டி கலர்ஸில் இருக்கும். பிங்க், ரெட், ப்ளூ, ஆரஞ்ச் அந்த மாதிரி. இது சூப்பரான காட்டன் மெட்டீரியல் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி சம்மர் டைம்ல பாப்பாக்கு இது போட்டுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்திருந்தோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் கிடையாது, ஒரு ஓவர் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓவர் கோட் தான் இந்த ட்ரெஸ்க்கு மேலே போடுறது. இது நல்லா ஒரு ஆஃப் ஒயிட் கலர்ல இருக்கு. ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா பப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சூப்பரா இருக்கு, ஒரு மாதிரி நெட்டட் மெட்டீரியல் இருக்க மாதிரி. ஸோ இப்படிதான் அவங்க போடும்போது இருக்கும் அந்த ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 815 rupees. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பாப்பா ஈஸ்டர்ல யூஸ் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ் எடுத்ததுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் சுடிதார், சாரீஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நமக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் பாப்பாவுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். நம்ம சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு சின்ன லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.